இன்றைய சமையலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேப்பம்பூ சாதம், உருளைக்கிழங்குல கூட்டு, அரைக்கீரை மசியல். வேப்பம்பூ இந்த பொடி வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக நல்லா வேப்பம்பூ கிடைக்கும். ஸோ அந்த வேப்பம்பூ இது இப்போ இங்கே வச்சுருக்கேன் பாருங்க. அப்படியே பறிச்சது இது. இப்போ இது எடுத்துப்பேன். இது பறிச்சுட்டு இதுமாரி ஒரு வேஷ்டியில் மாடியில் உணர்த்தினோம்னா நல்லா ஆகிடும் அப்படி வேப்பம்பூ. ஸோ இது வேப்பம்பூ பொடி பண்ணி வச்சினோம்னா டெய்லி நல்லா சூடாக ஒரு சாத்தில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு ஒரு பொடி போய் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாயு தொல்லை அது பெனிஃபிட் எக்கச்சக்கமாக இருக்குது. அது வந்து ஒரு பிடின்னு சாப்பிட்றது டெய்லியே சாப்பிடலாம், வியாதி இருக்கிறவா. இல்லாத வந்து 10 நாள் ஒரு வாட்டி இதுமாதிரி சாப்பிட்லாம். ஸோ இதை பண்ணி வச்சுன்னா அந்த பொடி 3-4 மாதம் வரைக்கும் ஒன்றுமே கெட்டு போகாது. ஸோ நீ வேப்பம்பூ பொடி பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு கூட்டு பண்ணிவிட்டு கீரை மசாலா. ஆமாம், கீரை மசாலா. வேப்பம்பொடி எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன்னா மிளகு இது 3 பங்கு வேப்பம்பூனா 1 பங்கு வந்து மிளகு, உப்பு. இது நல்ல மிளகு நெய்யில் வறுத்துன்ட்டு அந்த சூட்டில் இதையும் போட்டுட்டு அப்படியே மிக்சியில் பொடி பண்ணி டப்பாவில் எடுத்து வச்சிட வேண்டியதான். ஸோ உருளைக்கிழங்கு கூட்டு அப்படின்னா உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, இது நல்லா நறுக்கின்னு இருக்கேன். இது நல்லா வேக வச்சுட்டு நல்லா குழசலாக வெந்ததுக்கப்புறம் பாதி வேகும்போது சாம்பார் பொடி 1 ஸ்பூனு கொஞ்சம் ஜீரகமும் போடுவேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் கடுகு உளுத்தம் தாளிச்சு கொட்ட வேண்டியதான். செமி லிக்விடாக இருக்கும். கீரை உருளைக்கிழங்கு கூட்டு வந்து ஆக்சுவலி இன்னொரு முறை இருக்குது. இன்னொரு மெத்தட் அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு பொடுத்தலுக்கு இப்போ இந்த இதுக்கெல்லாம் பண்ணுறோம் மசிக்கிற மாதிரி கையில் மசிச்சுட்டு அந்த இதில் வந்து கூட்டு பண்ணணும். ஓகே, ஜலம் விட்டுக்கணும். உருளைக்கிழங்கு வேகட்டும். இங்கே 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் வச்சுட்டுல நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆகும். மிளகு வந்து மீடியமாக வறுத்தோன்னு வச்சுங்க, அது வெடிக்கும். ஆமாம், இல்லை ரொம்ப வேகமாக வச்சுட்டோன்னா கருத்து போயிடும். அதை பார்த்து வறுத்துக்கணும். அந்த வறுத்த சூட்லேயே அந்த வேப்பம்பூ போட்டு உப்பையும் போட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் எடுத்து வச்சோம்னா இன்னும் வேகாது. இந்த சாதம் ரொம்ப நல்லா இருக்கும். சாதம் இப்போ இந்த சித்திரை மாதத்துல இந்த வேப்பம்பூ நிறைய ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா, நல்லா பண்ணி வச்சுக்கலாம். அது இதை வெடிக்கிற சத்தம். நல்லா வேப்பம்பூ வந்து வெயில் வச்சு காய வச்சாச்சு, அதனால் வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியா? இப்போ அந்த சூடு இருக்கு இல்லையா, அந்த மிளகு அந்த சூட்லேயே போட்டுட்டு அதுமாரி அது அந்த அளவுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த உப்பையும் போட்டுட்டு உப்பு கொஞ்சம் என்ன சாத்தில் போட்டு பேசி சாப்பிட போகிறோம் இல்லையா, ஸோ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் பரவாயில்ல. இது எல்லாத்தையும் இப்போ மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிட்டுருவேன். பொடி பண்ணி டப்பாவில் வச்சுட்டோம்னா 3 மாதம் ஒன்றாகும். டெய்லி ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிடலாம். கல்லுப்பு தான் பண்ணுவேன். கல்லுப்பு என்ன போனால் போடலாம். நான் சமையல் கல்லுப்பு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறேன். அரைத்து மிக்சியில் போட்டு நைஸாக பொடி பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு பாதி வந்துடுச்சு இல்லையா, 1 ஸ்பூன் ஜீரகமும் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி அதுக்கப்புறம் என்ன பண்ண மசிச்சிருவேன் லேசாக. நீங்கள் சொன்னீங்களா வேக வச்சு மசிச்சு போடணுன்னு, அப்படியே மொத்த வச்சு மசிச்சிருவேன். மசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்படி கட் பண்ணணும் சார். ஆமாம், ஈஸியாக குக்கரில் வேக வச்சு எடுத்துடலாம். அப்படி போட்டா சூப்பர் ஐடியா தான். பொடி எடுத்து பாருங்க, அப்புறம் பாக்ஸில் போடுறேன். கீரை எடுத்து கீரை மசியல், அரைக்கீரை மசியல், இது உருளைக்கிழங்கு மசியல். இதுமாதிரி அப்படியே நல்லா மசினிட்டேன். கொஞ்சம் கடுகு தந்துருப்பேன். ரொம்ப சிம்பிளான சமையல். குயிக் சமையல், எல்ஜி சமையல் கூட. உருளைக்கிழங்கு கூட்டு வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு மசின்ட்டேன். அதுக்கப்புறம் வந்து சாம்பார் பொடி ஜீரகம் போட்டுட்டு கடுகு கொடுத்து சாப்பிட்டு கொட்டினது. இது வந்து மிளகு வேப்பம்பூ உப்பு வறுத்துன்ட்டு பொடி பண்ணுறது. நார்மல் கீரையை நல்லா வேக வச்சுட்டு உப்பு போட்டு மசிச்சுட்டு உளுத்தம் பருப்பு ஜீரகம் அரைக்கிற மசியல். சிம்பிள் சமையல், அமர்க்கலமான சமையல். தேங்க்யூ. தேங்க்யூ.